இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் அதோ முக ஸ்வானாசனம், டவுன் ஃபேஸிங் டாக். இந்த போஸ் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டாக், நாய் எப்படி அதோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த ஆசனம்க்கு அதோ முக ஸ்வானாசனம், டவுன் ஃபேஸிங் டாக்னு பேர் வந்துச்சு. இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஹோல் பேக் பார்ட், இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட் இல்லையா, உங்களோட ஹோல் பேக் பார்ட், உங்களோட ஹீல்ஸ்லேருந்து உங்களோட காஃப் மசில், உங்களோட தை, பின்னாடி இருக்க தை, பட், அதுக்கப்புறம் பேக், நெக்கோட பேக் சைடு எல்லாமே, பேக் சைடில் இருக்க எல்லா மசிலுமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதனால உங்களுக்கு போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களுக்கு பேக் ஸ்ட்ரெயின்லேருந்து ரிலாக்ஸ் ஆகும். உங்களோட லெக்கெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் போது உங்களுக்கு லெக்ஸும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். நம்ம இந்த போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 4 லெக்டு பொசிஷனுக்கு போயிடணும். போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து palms straight under your shoulder. உங்களோட கை வந்து ஷோல்டர் கீழே இருக்கணும். உங்களோட முட்டி இருக்குல்ல, முட்டி வந்து கால் முட்டி, அது வந்து ஹிப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இது முன்னாடியோ இல்லை இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதோ முக ஸ்வானாசனம் போகும்போது உங்களோட அலைன்மெண்ட் தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது, இந்த பொசிஷனில் உங்கள் கை ஷோல்டர் கீழே இருக்கணும், உங்களோட முட்டி ஹிப்பு கீழே இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு திங் டு நோட். இது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி அதோ முக ஸ்வானாசனம் போகிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, இதிலேருந்து நம்ம டோஸ் டக் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி வைக்காம டோஸ் டக் பண்ணி வச்சுட்டு ஸ்லோவாக பொறுமையாக நீயை லிஃப்ட் பண்ணணும். ஓகே, எவ்வளோ முடியுமோ பண்ணும்போது பாம்ஸை நல்லா ஃப்ளோரில் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஹிப்பை லிஃப்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு சில பேருக்கு உங்களோட லெக் மசில் டைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹீல்ஸ் லிஃப்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும், உங்களோட பேக்கை நீங்கள் இப்படி ஆர்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், நீஸை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்க போகிறோம். நீஸ், என்னோடய முட்டி பாருங்கள், ஸ்லைட்டாக பெண்ட். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா முட்டியை மடக்கி வச்சுக்கலாம். இல்லைனா என்ன ஆகும், நீங்கள் லெக்கை ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா இப்படி பேக்கில் தெரியுதா, என்னோடய பேக்கில் ஒரு ஆர்ச் வருது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், முட்டியை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள், நான் முட்டியை லைட்டாக பெண்ட் பண்ணுறதுனால என்னோட பேக் ஸ்பைனல் போன் பாருங்கள் எவ்வளோ லாங்காக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஒரு ஆர்ச் கூட இல்லை இல்லையா. நீங்கள் லெக்கை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்ச் வரும். அதனால நீஸ் பெண்ட் பண்ணி நல்லா உங்களோட டெயில் போன் இருக்குல்ல, அந்த டெயில் போன் நல்லா ரூஃப்க்கு கொண்டு போகிற மாதிரி லிஃப்ட் பண்ணுங்கள். இது லிஃப்ட் பண்ணும்போது சைமல்டேனியஸாக கூடவே ஹேண்ட்ஸை நல்லா ஃப்ளோரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கையிலேருந்து உங்களோட லோவர் பேக் வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். உங்களோட காஃப் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்லேயும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஓகேங்களா, பண்ணிவிட்டு ஸ்லோவாக முட்டியை கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஆசனத்துக்கும் ஒரு கவுண்டர் போஸ் இருக்குது, ரிலாக்ஸிங் போஸ் இருக்குது இல்லையா. இதுக்கு வந்து நம்ம ஹிப்பை பின்னாடி கொண்டு போயிட்டு சைல்ட்ஸ் போஸ், பாலாசனம் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். கையை நீட்டிக்கலாம், இல்லை எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சைல்ட்ஸ் போஸில் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ப்ரீதிங்கோட இந்த டவுன் டாக், அதோ முக ஸ்வானாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பாம்ஸ் ஸ்ட்ரெயிட் அண்டர் த ஷோல்டர், நீ ஹிப்பு கீழே இருக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்களா, அதை பார்த்துட்டிங்களா. அது கரெக்டாக வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இன்ஹேல், மூச்சை இழுக்கணும். மூச்சை விடும் போது எக்ஸேல் பண்ணும்போது இந்த அதோ முக ஸ்வானாசனுக்கு நம்ம போயிட்டு நார்மல் ப்ரீதிங் ஒரு 5 breaths. 5 4. என்னோட பேக் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, லெக்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. உங்கள் பேக் ஆர்ச்டாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் லைட்டாக நீஸ் பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேக் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆகிறது ஃபீல் ஆகும். ஓகே, 2 and 1. Slowly exhale, drop your knees down. இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சைல்ட்ஸ் போஸ்க்கு போயிடலாம்.
இந்த அத்தோமுக ஸ்வானாசன் டவுன் ஃபேஸிங் டாக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வர்ஷன் போஸ். ஓகே, உங்களோட தலை கீழே இருக்கும், உங்களோட ஹிப்பு மேலே இருக்கும். இது பேக் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுறது இல்லாமல் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து ஹெட்டுக்கு போகும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் அப்பர் பாடிக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் யூ வில் ஃபீல் வெரி எனர்ஜைஸ்ட், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இது பண்ணி முடிச்ச உடனே. ஓகேங்களா? ஸோ கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ.